துபாய்க்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் நண்பர்களே வாழ்க்கை. என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு எக் பஃப்பு ஒரு டீ, இந்த கடையில் இருந்தால் என்னோட துபாய் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் எங்கே அப்படின்றத வந்து மண்டகோளாறு மாத்திரையே எனக்கு இளையராஜா பாட்டு தான். உடம்பு தூக்கத்துக்கு பயங்கரமாக ஏங்குது. வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை கேட்டுட்டு இருக்காங்க. நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் முன்னால் மழை பெய்கிற டைமில் 7 மணிக்கு தூங்கும் போது வெளில எட்டி பார்த்தா ஆஹா பயங்கரமாக மழை பெய்யுது, இன்னைக்கு ஸ்கூலு லீவுன்னு அப்படியே இழுத்து போத்திட்டு தூங்குவோம். ஒரு 7:40 போல் அம்மா வந்துட்டு மழை நின்றுருச்சு, ஸ்கூல்லாம் லீவ் விடல, கிளம்பு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதே சுச்சுவேஷனு இப்போ ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆஃபீஸில் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டாங்கன்னா சொல்கிற பாருங்க, வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சதுன்னா சனி ஞாயிறு லீவேன்னு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டிங்குன்னு வந்து நீங்கள் பெண்டிங்கே வைக்காத எல்லாமே பெண்டிங்காக மாறி அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வருத்தம் வரும் பாருங்க. அந்த வருத்தம் தான் இந்த வீடியோவாகவே இருக்க போகுது. ஹாய் நண்பர்களே, என் பேர் வா அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ துபாய்னு இல்லை நண்பர்களே, நம்ம எங்கே வேலை பார்த்தாலும் இந்த டாஸ்க்கு பெண்டிங்கு கார்பரேட்டு கைக்கூலி ஆகிட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்குது. ஸோ உடம்பு தூக்கத்துக்கு பயங்கரமாக ஏங்குது, மனசு வீடியோ போல சொல்லி தாவுது, ஆனால் வாழ்க்கை வேலையை பார்க்க சொல்லி சாவடிக்கு. இந்த வீடியோவில் என் வீக்கெண்ட் லைஃப் எப்படி வேலையோட வீக்கெண்டு ஒழுங்காக போகுதா அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்கட்டாக இருக்க போதே வாங்க எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஃபீன் பாட்டை வச்சு இந்த பாருங்க பார்ப்போம். அந்த இது பர்ஃப்யூம் ஈவெண்ட் இருந்ததில் அதை எடிட் பண்ண விட்டானோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு இதிலே போயிடும் போல இன்னைக்கு நாள் ஃபுல்லாக. இப்போ சொல்லுங்கள் கிருஷ்ணா ப்ரோ, என்னது? கிருஷ்ணா ப்ரோக்கு ரூம் தேடி போனேன். போனால் டபுள் பங்கர் பெட் வந்துட்டு 650 to 700 சொல்கிறானுங்க. எங்கே எத்தனை மாடிக்குள்ளார? 4th floor 5th floor. அதுக்கு மேலேனா ஃபேமிலிஸ் தான் இருக்கான். ஓகே. அது இல்லாமல் மற்றபடி சிங்கிள் பெட்டுனா அதுக்கு வந்து 900 800 கேட்குறாங்க. சிங்கிள் பெட்டுனா 800 900 ஆகும். அடேங்கப்பா. நண்பர்களே வேலைக்கு கொஞ்சம் பிரேக்கை விட்டு இப்போ வந்து மெஸ்ஸு சாப்பாடு, காலைல சாப்பாடு 12 11 இப்போ 1 மணி ஆகும் போது இப்போ சாப்பிட போகிறோம். இதுதான் நண்பர்களே என்னோட 100 ரூபா மெஸ்ஸு. எப்பா ரொம்ப ஆடாயிடுச்சு. இங்கே பாருங்க, தலையெல்லாம் உட்காந்து தடவிட்டு இருக்கான். இதுலேருந்து பார்க்கறதுக்கு வேறு ஏதோ ஸ்வீட்டு மாதிரி இருக்குது. செம்ம ஆடாயிடுச்சு. அது ஏன் தப்பு தான். காலையிலே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வேலையில் ஈடுபடுவோம். இந்த ஒரு வீடியோவாவது முடிச்சு விட்றோம். கிளிம்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே காப்பி கொடுத்துருவாங்களே. இன்னத்தை சொல்கிறது நான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு வேலை பண்ணும்போது நான் எனக்கு இன்னொரு வேலை பண்ணலாம், துணியை துவைக்க போடலாம், குளிக்கலாம், சாப்பிடலாம், வெளில டீ சாப்பிட போகலான்னு நினச்சா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கர ஃபன்னாக இருக்குது. என் கிராஃப் இப்படி போய்கிட்டு இருக்கு, எமோஷன் என்ன பண்ணுறது தெரியாமல். சரி வேறு என்ன பண்ணுறது, காசு வாங்குகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், வீட்டுக்காக பண்ணி தானே ஆகணும். நண்பர்களே இந்த மாதிரி மண்டகோளாறு ஆச்சுன்னா மண்டகோளாறு மாத்திரையே எனக்கு இளையராஜா பாட்டு தான். பாட்டை போட்டு பாட்டையாவது கேட்போம். வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பண்ண முடியாது. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. காப்பி ரேட்டு கொடுக்காதீங்க சேனானி. நண்பர்களே மைக்கானில் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட போயிட்டுருக்கேன். மதியம் லஞ்சே சாப்பிடல, லஞ்சும் சேர்த்து சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கையில் காசு இல்லைப்பா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 3:36 ஆகுது. இப்போ தான் வேலை 1 முடிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறேன். அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயம் பேசுகிறேன் வாங்க. ஸோ இந்த வழியாக நான் வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. மேபி ஏன்னா அமீரக வழியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப். ஐ மீன் லிட்டரலாக இங்கே தான் நான் நிறைய என் வேலை இருந்தது. இந்த இடமும் இந்த இடத்துலையும் தான். ஸோ நான் இந்த இடத்துல தான் வேலை பார்த்தேன். நான் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே தான் வேலை பார்த்தேன். இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன், அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். இப்போ 2 வருஷம் ஆகுது, மாறிட்டேன். ஸோ நண்பர்களே இந்த கடையில் இருந்தால் என்னோடய துபாய் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பாருங்க. ஸோ இங்கேருந்து இந்த சேரில் தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த சேரில் உட்காந்து அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் பார்த்து யூஏ அப்டேட்ஸை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு வருவேன். இதே இடம் நான் இப்போ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குன்னு தெரியுங்களா இது உங்ககிட்ட காட்டுறதுக்காக. ஸோ இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நான் போட்டேன். இந்த இடம்
இப்படி ஃபேஸ் பண்ணி நான் யூஏக்கு வந்தப்போ போட்டது ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கடுத்து என்டையராக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த லொக்காலிட்டி. இதில் இருக்க எல்லா மூலை முடுக்கிலையும் நான் லிட்டரலாக வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் இதுதான் எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு எதுக்கு சொல்கிறேன்னா, முக்காசி வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாலுக்குள்ளார இருந்தால் நான் வீடியோ போட்டது. அந்த மாலுமே நம்ம யூடியூப்பில் இருக்கும். ஸோ இங்கேருந்து 2 வருஷம் வீடியோ போட்டு மாறி இந்த இடத்துல சைக்கிள் ஓட்டி வீடியோ போட்டிருக்கேன். இந்த லிட்டரலாக இந்த சைக்கிள் தான் யூஸ் பண்ணிருந்தேன். இங்கேருந்து தாவி குதிப்பேன், இங்கே சாரை போட்டு உட்காருவேன், என் தலைவர் கூட வீடியோ பண்ணியிருப்பேன். என்டையர் ஏரியாலையுமே வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதை உங்ககிட்ட காட்டணும். என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் எங்கே அப்படின்றத வந்து இப்போ காட்டிட்டேன். நான் ரொம்ப லேட்டாக காட்டலாம்னு நினச்சேன். திடீர்னு இந்த பக்கம் வந்தோடனே ஒரு சின்ன செக்மெண்ட்டாக இருந்துட்டு போட்டுமே இது அப்படின்னு நான் தூக்கிட்டேன். இது எல்லாமே நான் 2 வருஷம் இப்போ நான் ஏன் இவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் இந்த பக்கம் நான் வர்றது கிடையாது. ஏன்னா என் வேலை அந்த பக்கம் டோட்டலாக வேறு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ பக்கத்தில் இருந்தேன்னா நான் இந்த பில்டிங்க்கு 2 பில்டிங் இதே மாதிரி பின்னாடி போனீங்கன்னா நான் தங்கியிருந்த ஏரியா இருந்துச்சு. நடந்தே வேலைக்கு வந்துடுவேன். ஸோ டோட்டல் என்டையர் இந்த இடம் ஃபுல்லாமே, இந்த சைக்கிள் ஃபுல்லாமே, இந்த கேஃப்டீரியா ஃபுல்லாமே என் வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ மெனக்கட்டு நான் வீடியோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பையன் ஏதோ கோழியை சுற்ற விட்டுருக்கேன். நான் விராட் கோழி ஏதோ யோசிக்கிறேன், இந்த கோழி இப்படி தான் சுத்தம் துபாயில் அப்படின்னு வீடியோ போட சொல்கிறேன். அதை கேட்டால் என்ன தெரியுங்களா சொல்கிறாப்புல, துபாய்க்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் நண்பர்களே வாழ்க்கைன்றாப்புல. இல்லை புரியல, நான்லாம் நல்லா தானே இருக்கேன். ஸோ மன வருத்தம். அண்ட் இந்த 100 ரூபா மெஸ்ஸுக்கு முன்னாடி இதான் நண்பர்களே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு எக் பஃப்பு, ஒரு டீ எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா இந்த கடை பக்கத்துலேயே இருக்குமா, எக் பஃப்னா ரொம்ப பிடிக்கும். அது கூட இந்த கரெக்ட் சாப்பிட்றது தான் நம்மளோட இதுவே. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் சொன்னாப்புல கார்டு வந்ததுலேருந்து கார்டை என்எஃப்சியில் தான் டேப் பண்ணுறது அப்படின்னு. அப்போல்லாம் கார்டே இருக்காது, அக்கௌண்ட்டே இருக்காது. அப்போலேருந்து இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் போது எனக்கு 2 இயர்ஸில் நிறைய பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது நிறையனா ஃபினான்ஷியலாகவும் சரி, லைஃபாகவும் சரி, ஒரு கொஞ்சம் ஒரு லெவல் 2 லெவல் பின்னாடி போயிருக்கோம், முன்னாடி போயிருக்கோம் அப்படின்னும் போது ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டோனி வீடியோ பிடிக்கிறதுக்கு. சேம் சியர்ஸ். அதாவது இது எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, எனக்கு பெருசாக ஏதோ லைஃப் மாறல, பட் இதுவே என்னை வந்து ஹாப்பியாக வச்சுருக்கு, செம்ம கிரேட்ஃபுல்லாக வச்சுருக்கு. லைஃப்பில் எவ்வளோ விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இத்தனை பேர் நீங்களாம் பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜாப் தேடி வரீங்கன்னா உங்கள் லைஃப்பும் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1-2 இயர்ஸில் ஓரளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்க அளவுக்கு நம்ம போயிடலாம். அதுக்காக தான் இந்த செக்மெண்ட். இப்போ மதிய சாப்பாடுக்கு மேகி வாங்க வந்திருக்கோம். இப்போ 6 ரூபா 7 கிராம்ஸ் 160 ரூபா வேஸ்ட்டு வேணாம். இங்கே பாருங்க 5 ரூபாய்க்கு மேகி இல்லைங்க. இதில் நம்ம தக்காளி வெங்காயம் வெட்டி போட்டு இது பண்ணிடலாம். தக்காளி வெங்காயத்துக்கு முட்டை மட்டும் போட்டு இது முடிச்சிடலாம். 7 ரூபா 7 கிராம்ஸுங்க. இந்தாங்க இந்த பையனை சொல்கிறது எப்பயுமே அப்படி தான், என் மனசை கழுவி தூக்கிட்டு போயிடுவான். இதை பாருங்க 2 பேருக்கு பார்த்தோம். 4.99னா எனக்கு தெரிஞ்சு 5 கிராம்ஸு. 5 கிராம்ஸ்னா 120 சொச்சம் வரும். ஒரு மேகி பாக்கெட் 4 பீஸ் மேகி பாக்கெட்டு. நண்பர்களே மேகியை ரெடி பண்ணியாச்சு. இப்பி மிஸ்டர் இப்பி சும்மா தகன் மின்றாப்பில். டைம் என்ன டோனி? 4 மணியா? ஏதோ என்கிட்டே இருக்க ஃபோன் 4:15. ஐயோ இப்போ எங்கால் பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு ஏதோ பண்ணுறாரு. அந்த பக்கம் பக்கத்து ரூம்மேட்டுக்கிட்ட இருந்து நகட்டை வாங்கினாரு. எப்படி ஒரு மீலே எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. ஒரு ஸ்டார்டரு, ஒரு ஆண்ட்ரே, ஒரு டெசர்ட்டு மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. அதுக்கும் எதெல்லாம் உஷார் பண்ணலாம். என் பெட்டில் புளிப்பு முட்டை இருக்குது, அது சாப்பிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். தலைவர் வீடியோவை பார்த்துக்கிட்டே சாப்பாடு ரெடி, சாப்பிட வேண்டியதான். இதுக்கு மேலே என்ன வேணும் பாருங்கள். பேக் பேக்கர் குமார் தலைவர் வீடியோ, மேகி, நகட்ஸ். இப்போ அடுத்த வேலைக்கான நேரம் வந்துடுச்சு. ரொம்ப முக்கியமான வேலை. இதை மறந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னன்னு தெரியுங்களா? தூங்க போகிறேன். அப்பா ஐயோ செம்ம டயர்டாக இருக்குப்பா. ஸோ நண்பர்களே தம்பி வந்து படுத்தேன் 5:45 தூங்கிடலாம் அப்படின்ட்டு டாட்டா சொல்லிட்டு படுத்தேன். இப்போ என்ன மணி? என் மூஞ்சை பார்த்தா நல்லா தூங்கின மாதிரி இருக்கும். 7:45 7:35 சாரி. ஸோ இந்த டைம் வரைக்கும் நான் தூங்கவே இல்லைங்க. சரின்னு படுத்தா ஒரு 4-5 கரெக்ஷன் சொன்னாங்க. அதுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆச்சு. அதை முடிச்சுட்டு படுத்தா ரூமில் ட்ரில்லிங்கை போட வந்துட்டாங்க. சரி ஓகே ட்ரில்லிங்கை போட்டுட்டு போங்க அப்படின்னு ட்ரில்லிங்கை போட்டு முடித்தோடனே ஒரு கால், அதுக்கடுத்து இன்னொரு கால், அதுக்கடுத்து இன்னொரு கால், சொல்லி முடிஞ்சிச்சு. இப்படி தான் என் சனிக்கிழமை போகுது. போனதும் தெரில. அதுக்குள்ளே பாருங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்தேன். இப்போ இருட்டே போச்சு. இங்கே வந்தா இந்த பையனை பார்த்தீங்களா, இந்த பையன் கூட டீ சாப்பிட்றான். கூட தான் இருந்தேன். ஒரு வார்த்தை கோப்பு இல்லை, தூங்குறேன்ட்டு விட்டு வந்துட்டேன்னு கேட்டால் எப்படியும். ஸோ அதே கடையில் கிரில்லு சாப்பிட்லான்னு இருக்கோம் நாங்கள். அம்மா சொருவுது நண்பர்களே, கண்ணுங்கன்னெல்லாம் எனக்கு சொருவுது.
எது நான் மியூட் பண்ணியிருப்பேன் எப்படியும் எனக்கு புரியல எனக்கு இவன் தான் பாய்ஸ் என்னைய பார்த்து போர் அடிச்சிருக்கேங்க இவரை பார்த்துருப்பீங்க இவர் தான் எங்கள் ரூமோட ஓனரு அந்த பில்டிங்கே ஓனர் இவர் தான் அந்த பில்டிங்கோட மேற்பாளையாளர் இவர் தான் அடிக்கடி சும்மா சொல்கிறோம் நாங்கள் சும்மா சொல்கிறேன் துபாய் ரோடு அப்படியே காட்டுறேன் ஐயோ இதான் துபாயோட ரோடு எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா அங்கே வர நண்பர்களே அப்பா கூட விளாண்டுக்கிட்டு இருக்கான் பையன் நானும் இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா கூட விளாண்டு பிறந்துக்கிட்டு இருந்தேன் இங்கே வருங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நிஜமாவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா பையன் பேண்ட்டெல்லாம் தூக்கிட்டான் அவ்வளோதான் இப்போ அடிக்கிற அடியில் பழக போகிறான் டேக் டீம் போட்டு அடிக்கிறாங்க அவனை உய் அவ்வளோதான் ஐயோ வேற லெவல் பண்ணிட்டு இருக்கா பையன் சிக்கன் ஹாஃப் கிரில் சிக்கன் இதை போயிட்டு நீங்கள் என்னடா சாப்பாடா சாப்பிட்றீங்கன்னா இங்கே இதுதான் வந்து சாப்பாடு அரபிக் சாப்பாடில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க பாருங்க இது மல்லூஸ் ஃபுட்டு இது அப்படியே இங்கேயும் யூஸ் ஆயிடுச்சு கிரில் சிக்கன் மேலே ஊற்றிருக்கிறது வந்து கிரேவி இது கூட பார்த்தீங்கன்னா இந்த 3 கொடுப்பாங்க மயோனேஸ் ஹம்மஸ் இதாக வந்து அரபிக்னு சொல்லாமல் இதை ஒரு மிடில் ஈஸ்டர்னு ஒரு சாஸு இது ஒரு கார சாஸு காலையில் இருந்ததோட மீதி துபாய் வந்தால் நிலமை இதுதான் ஐயோ இந்த பையனை இந்த துபாய் வந்தால் நிலமை தான் துபாய் வந்தால் இதை சாப்பிட்றோமே இவ்வளோ டீ சாப்பிட்ருக்கோமே மதியானம் அவ்வளோ சாப்பிட்ருக்கோமே அதெல்லாம் சொல்ல மாட்டார் ஷார்வால் துபாயில் இந்த ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றோமே அதெல்லாம் சொல்ல மாட்டார் கஷ்டத்தை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு கிடப்பாரு அது கூட இந்த குபூஸு ஸோ இந்த குபூஸு இது அது அப்படியே வச்சு அப்படியே வாயில் போட்டுனா டின்னர் முடிஞ்சிடும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு ஸ்நாக்கோ இல்லை ஒரு இது என்ன சொல்கிறது நம்ம ஊரில் ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான் வாங்குவோம் நம்ம நண்பர்களே இப்போ துபாயோட ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கேன் அதாவது இந்த ஊர் பொட்டி கடைன்னு சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது ஒரு சின்ன மார்க்கெட்டு மளிகை கடை நம்ம ஊர் மளிகை கடை மாதிரி துபாயோட மளிகை கடைக்கு வந்திருக்கேன் எல்லாமே மளிகை கடையிலே கிடைக்கும் இதான் மளிகை கடை எப்படி நம்ம ஊருக்கு கிரே சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கா அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கு வீணா போன நாளை உங்கள் கூட சேர்ந்து நான் செயல்பட்டு நாளை முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த வீணா போன நாளை நான் வீடியோ பண்ணது நல்லா இருந்திருக்குமா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் தெரியும் 2-3 வீடியோவாக நான் பெட்டில் முடிக்கலன்னு நிறைய பேர் கேட்டிருக்கும் போது அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா தமிழ்நாட்டில் ஈரோடு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது அங்கே ஒரு ரேண்டம் சலூனில் என் வீடியோவை ப்ளே பண்ணி ஒரு நண்பர் வீடியோ எடுத்து அமைச்சதை பார்க்கும் போதுலாம் பயங்கர ஹோல்சமாக இருந்தது ரெண்டாவது இப்போ ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பண்ணும்போது ஒரு கமெண்ட் பார்த்தேன் அவங்க ஃபேமிலியாக உட்காந்து ஹோம் தேட்டரில் வீடியோவை போட்டு ஃபேமிலியாக பார்ப்பாங்க ஃபேமிலிக்கு ஏன் வீடியோ பிடிக்கும்னு இதெல்லாம் வந்து நான் மிச்ச யூடியூபர் சொல்லி கேட்டிருக்கேனே தவிர இதெல்லாம் எனக்கு நேரில் லைஃப்பில் நடக்குமான்னு நான் எதிர்பார்த்தே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அதுக்காக நான் ஒன்றே தான் பண்ண முடியும் என்டர்டெயின் மட்டும்தான் எனக்கு இருக்க ஃபாலோவர் கம்மியாக இருந்தாலும் ஐ எம் பீயிங் ஸோ ட்ரூஃபுல்னு நினைக்கிறேன் எப்பயும் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்